பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருக்கோம் பாபா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணோட பிஹேவியர் சரியா இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஆல்கஹாலிக் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவங்க எங்க வீட்டுல மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பெட்ரூம்குள்ள வைப்பாங்க. என்னால எதுவுமே பேச முடியாது. நான் எது பேசினாலும் சண்டையில தான் வரும். தாம்பத்திய உறவு அவங்க மேற்கொள்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாள் 2 நாள் என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. ஆனா என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்க தான் செய்யறாங்க, அந்த கேஸ் எடுக்க தான் செய்யறாங்க. நம்ம பொண்ணு இப்படிதான் எனக்கு தெரியும், யாரும் கட்டிக்க மாட்டோம்னு தெரியும், ஃப்ரெண்டோட பையன், அதனால அப்படியே ஃபுல்லா கட்டுப்பாடுல வைக்கலான்றதுதான் அவங்களோட பிளான். ஃபேமிலி பிரச்சனைனால பெரும்பாலும் பெண்கள் அந்த குழந்தைய தூக்கி போய் அம்மா வீட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த கோர்ட்டு மற்ற எல்லா விஷயங்களும் பப்ளிக்குமே அம்மா கூட தான் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்பாவுக்கு இப்ப நான் என் குழந்தைய பார்த்து 2-3 வயசு ஆச்சு. கோர்ட் மூலியமா ஒரே ஒரு நாள் தான் நான் பார்த்தேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க என்னதான் உண்மையை சொன்னாலும் சரி, இல்ல என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டினாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு 498 எஃப்ஐஆர் உள்ளதான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வேற வழியே இல்லாம போலீஸ்ல நாடி போனேன். அது எனக்கே அகேன்ஸ்டா திரும்பிச்சு. ஏன்னா அவங்க என் மேல எல்லா போய் கேஸும் போட்டாங்க. கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு. அந்த பொண்ணு அவங்க அப்பையில இருந்து திடீர்னு நான் கத்தி எடுத்துட்டு கிழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, வேணும்னே அதை வச்சுட்டு நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு என்னை கொல்ல வராரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால எதிர்த்து பேசினா அதுக்கு விளைவுகள் இருக்கும். நீங்க சட்ட ரீதியாகவும் போனாலும் அதுக்கும் பின் விளைவுகள் இருக்கும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? நீங்க என்னெல்லாம் இழந்தீங்க? பொருளாதார ரீதியா எல்லாமே இழந்தாங்க. அவங்களோட முழு கவனம் என்ன, பணம். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு கொடுத்துட்டு மாசத்துக்கு 100 ரூபாய் தரேன், அதுதான் அவங்களுடைய செலவு வச்சுக்கணுன்றாங்க. சொந்த பையனை அங்கிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க பாட்டி. அப்படி சொல்லி கூப்பிடும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? இது ஒரு நார்மல் அரேஞ்ச் மேரேஜ் தான். இன்னும் சொல்ல போனா நான் கல்யாணம் பண்ண பெண் அங்க அப்பாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே தெரியும். ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணோட இது பிஹேவியர் சரியா இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ சொன்னாலும் என்ன சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் ஆல்கஹாலிக் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டஸ் வைஸ் அவங்க என்னை விட கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியலி பெட்டர் ஸ்டேட்டஸ் தான். நான் எனக்கு என்னோட பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் டவுரி. டவுரி வாங்குறது பிடிக்காது. ₹1 நான் என்னோட மேரேஜ்லையும் நான் வாங்கினதே கிடையாது. என்னோட ஃபாதர் இன் லா கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் அப்படின்னு. பட் ஆனாலும் அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த பையன் இண்டிபெண்ட்டாக இருக்கான், இந்த பையன் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கான், நம்மக்கிட்ட எதுவுமே வாங்க மாட்டேன்றான், என்ன சுயமரியாதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் சொல்லும்போது ஏதாவது ஆஃபர் பண்ணாலும் ஏதாவது கொடுத்தாலும் வாங்கலை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுது. பிரச்சனை ஓரளவுக்கு பெருசாகும் போது அவங்க எங்கள் வீட்டில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வெளியூரில் வருது, நான் வெளியூர் போக வேண்டியது இருக்குன்னும் போது அலோவ் பண்ணாமல், இல்லை நீ இங்கே தான் இருக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையாக தான் இருக்கணும். வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டீங்க அவங்க வீட்டுக்கு? அப்படி தான் கேட்குறாங்க. ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கணும், பொண்ணு எது பண்ணாலும் எதுவும் பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா த்ரெட்ஸு பொண்ணு சைட்லேருந்தும் அப்பா சைட்லேருந்து ரொம்ப அதிகமாக எனக்கு த்ரெட்ஸ் வருதுன்றதுனால. என்ன மாதிரி த்ரெட்ஸ்? உன் மேலே இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு உன்னை உள்ள தலை நான் நினச்சா பண்ணலாம், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு. எனக்கு அப்போல்லாம் தெரியாது, சும்மா மிரட்டுறாருன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ரொம்ப சீரியஸாக போயிட்டு, நீ ஊருக்கே போகக்கூடாது, உன் பாஸ்போர்ட்டை என் கையில் கொடுத்துட்டு போ, அப்படி நீ போகிற மாதிரி இருந்தேன்னா நான் உன்னை என்ன பண்ணணுமோ வேறு மாதிரி பண்ணிடுவேன், அப்புறம் நீ ரொம்ப வெறுத்துருவேன், வாழ்க்கையை வெறுத்துருவேன், ஏன் நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு நீயே வருத்தப்படுற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற கட்டத்துக்கு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு 60 வயசு மேலே ஆகுது. எங்கள் அம்மாவுக்கும் மொபிலிட்டி ரொம்ப கம்மி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் பண்ணி அவங்களால நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸை நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு மிரட்டல் வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அந்த கட்டத்தில் நான் போலீஸ்கிட்ட போக வேண்டியதாக இருந்தது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே எனக்கு நடந்தது. ஒன்று விடாமல் எல்லாமே நடந்துச்சு. என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு பொய் வழக்கு போட்டாங்க. அது இந்த மாதிரி நான் என்னோட பர்டிகுலர் கேஸில் வரதட்சணைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தாலும் அவங்க அதை மேலும் இன்னொரு கட்டத்துக்கு போய்
என்னென்ன சட்டத்தில் என்னென்ன கேஸ் எல்லாம் போட முடியுமோ எல்லா கேஸும் போட்டிருக்காங்க. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க எக்ஸாக்டா, அந்த வேர்ட்ஸ் என்ன சொன்னாங்க? என்ன வேர்ட்ஸ்னா, நீ வந்து நான் என்ன சொன்னாலும் எது பண்ணாலும் நீங்க வந்து எங்க அப்பா பத்தியோ என்ன பத்தியோ பேச எந்த தகுதியும் இல்லை உங்களுக்கு. எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதைப்படி நடந்துட்டு போறது தான் உன்னோட இது. நீ வந்து டிமாண்ட் வைக்கிறதோ நீ வந்து சட்டம் வைக்கிறதோ எங்க அப்பா கிட்ட வைக்கிற அளவுக்கு உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்ற அவ. ஸோ நான் வெளியூர் போறேன், நான் மற்ற இடத்துல போக வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்னும் போது கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க. வீட்டில் குடிக்கும்போது ஏன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கும் ஒரு சண்டை வருது. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க கூட வெளியில போகணுன்றாங்க. வீட்டுக்கு 12 மணிக்கு மேலே வந்தாலும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. பட் ஆனால் இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது அது 100% சாத்தியம் இல்லை இல்லையா? ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வேற வழியே இல்லாமல் போலீஸ்ல நாடி போனேன். அது பண்ணது என் தற்காப்புக்காகவும் என் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காகவும் நான் போனது. இப்போ அது எனக்கே வந்து அகென்ஸ்டா திரும்பிச்சு. ஏன்னா அவங்க என் மேல எல்லா பொய் கேஸும் போட்டாங்க. நீங்க ஆக்சுவலா உங்க அப்பாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவரை தானே, அவருடைய பொண்ணு தானே இது பண்ணீங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து அவங்க ஆல்கோஹால் தெரியலையா உங்களுக்கு அது? ஸோ இதுதான் எல்லாருமே என்கிட்ட கேட்கறது. அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அவங்களுக்கே வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரின்றது நிறைய பேருக்கு தெரியல. கல்யாணமே அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட க்ளோஸா பழகும்போது தான் தெரியுது அவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி, அவங்களோட இன்னர் ஃபேஸ் என்னது அப்படின்றது அவங்களோட தனிமையில இருக்கும்போது தான் தெரியுது. குடிச்சிட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க? குடிச்சாங்கன்னா அவங்க கத்துவாங்க, இஷ்டத்துக்கு கத்துவாங்க. இப்போ நீ ஏன் இந்த நேரத்துக்கு வர, வெளியில போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, பாருக்கு போறாங்க, குடிச்சிட்டு வராங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டோம். இது ஏன் இஷ்டம், ஏன் வாழ்க்கை, இதனோட சுதந்திரம், அதை கேட்க நீங்க யாரு? எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்னு இருக்குல்ல, அந்த லிமிட்டை தாண்டி போய் பண்றதுன்றது முகம் சுளிக்கிற மாதிரி தான் பல நாளும் நீங்க பண்ணிட்டு அவங்க குடிச்சாலும் பரவாயில்ல, நீ அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? வேற வழி இல்லைங்க எனக்கு. அதுதானே மன உளைச்சல், அதுதானே மென்டல் டார்ச்சரு. உங்களால எதிர்த்து பேசுனா அதுக்கு வந்து விளைவுகள் இருக்கும். நீங்க வந்து சட்ட ரீதியாகவும் போனாலும் அதுக்கும் பின் விளைவுகள் இருக்கும்னும் போது ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? கூனி குறுக்கி தான் இருக்க முடியும். போலீஸ் ஸ்டேஷன்லயே கோர்ட்லயோ நீங்க இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்க அந்த? இது வந்து என்னன்னா, ஒரு ஆண் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான்னா பொதுவா எல்லாருக்கும் வர்றது என்னன்னா, இந்த ஆண் தான் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான், இவன் மேலதான் தப்பு இருக்குது, இவன் சும்மா இந்த மாதிரி இங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா அது இவனோட ப்ரொடெக்ட் பண்ணிக்க, இவன் செஞ்ச தப்பை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இங்க வரான்றது தான் ஃபர்ஸ்ட். என்ன சொல்ல, அந்த பின்பம் ஃபர்ஸ்ட் அவன் போனோடனே வர்றது அதுதான். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிதான் இருக்கு. ஆனா அதை உடைச்சி நான் அப்படி பண்ணலைன்னு சொல்லி என்னை நான் நிரூபிச்சுக்கிட்டாலும் சட்டம் வந்து ஒரு ஒரு சார்பா இருக்கும்போது அவங்களுக்கு ஃபேவரபிளா போகுது. ஒன்றும் பண்ண முடியல. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு ட்ரிங்க் பண்ற பழக்கம் இருக்கா? எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமானதுக்கு ரீசனே வந்து அதுதான். எனக்கு அந்த பழக்கம் இல்லைனாலும் அவங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பழக்கப்படுத்துறாங்க. ஸோ அவங்க உறவினர்களோட வெளியில போகும்போது அவங்க எல்லாம் குடிக்கிறாங்கன்னும் போது எனக்கு வந்து அந்த பியர் ப்ரெஷர் உருவாக்குறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, இது சமூகத்துல எல்லாருமே பண்றது தானே, ஏன் நீ குடிச்சா என்ன? ட்ரிங்க்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பெட்ரூம்குள்ள வைப்பாங்க. என்னால எதுவுமே பேச முடியாது. நான் எது பேசினாலும் அது சண்டையில தான் வந்து. நான் எது பேசினாலும் அவங்க அப்பா கிட்டே த்ரெட்ஸ் வரும். ஏன்னா அவங்க அப்பா அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே வந்து என்னன்னா, ஃபினான்ஷியலி இவங்க வந்து நம்மளோட கம்மியா இருக்காங்க, ஸோ அதனால இவங்களை நம்ம கட்டுப்பாடுல வைக்கலாம். நம்ம பொண்ணு இப்படிதானே எனக்கு தெரியும், யாரும் கட்டிக்க மாட்டோன்னு தெரியும், ஃப்ரெண்டோட பையன், ஃப்ரெண்டை பத்தி நல்லா தெரியும், அதனால அப்படியே ஃபுல்லா கட்டுப்பாடுல வைக்கலான்றது தான் அவங்களோட பிளான். அப்படிதான் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு அப்புறம் தான், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, உணர்ந்தேன். பட் இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் உள்ள. ஃபர்ஸ்ட் மாமனார்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து குடிக்கிறா அப்படின்னு நீங்க சொல்லும் போது என்ன சொன்னாரு அவரு? ஒண்ணுமே ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. என்ன இருக்குது, இதெல்லாம் சாதாரணம், ஏன் நீங்க எல்லாம் பார்த்ததே இல்லையா, படத்துல பார்த்ததே இல்லையா, இல்ல பப்ளிக்ல இதெல்லாம் நடக்கிறத நீங்க பார்த்ததே இல்லையா, அது புதுசா அபூர்வமா பேசிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அப்படிதான் இருந்தது. அண்ட் த வேர்ஸ்ட் இதுல வந்து இருக்கிறதுலே மோசமான இது என்னன்னா, சட்டம் ஐ மீன் என்னதான் என் மேல வந்து என் மேல நியாயம் இருந்தாலும், என்கிட்ட நிறைய நியாயம் இருந்தாலும், என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருந்தாலும், அதை நிரூபிச்சு வெளியில வர்றதுக்கு அந்த காலதாமதம்னு இருக்குது. 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுது கோர்ட்ல. அந்த காலதாமதத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய பேர் வந்து வேலையை இழக்கிறாங்க, நிறைய பேர் மென்டல் பீஸை இழக்கிறாங்க. நீங்க என்னெல்லாம் இழந்தீங்க? எனக்கு பொருளாதார ரீதியா எல்லாமே இழந்தேன் நான். மென்டல் பீஸை இழந்தேன் நான். எனக்கு இப்போ இந்த நேரத்துல வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, எவ்ரி சொசைட்டில பேர் போனது மட்டும் இல்ல, கோர்ட்ல நீங்க போய் அங்க நிற்கும் போது நீங்க படிச்சது, நீங்க உழைச்சது எதுக்காக, இப்போ இந்த நேரத்துல வந்து நீங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கேன்றது ஒரு பயங்கரமான மன உளைச்சல் வருது. இதை விட மோசமான ஒரு ஃபீலிங் என்னன்னா, நான் ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் டேக்கிங் டவுரி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி இருந்து இப்படி ஒரு வழக்கை வாங்கிட்டு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னும் போது இன்னும் மென்டல் ஆகினி அதிகமா இருக்கு.
ஃபேமிலியில் அவங்க மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழ்கிறதுனாலையும் வந்து வாழ மாட்டேறாங்க. குழந்தையும் காமிக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலி இப்போ நான் 40+ நான் அடுத்து மேரேஜ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஆல்ரெடி மேரேஜ் வந்து ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு. 40 வயசுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய பார்த்து சேர்ந்து வாழணுன்ற நம்ம என்ன எடுத்தாலையும் பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களை எப்படி ஏமாற்றி காசு வாங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கிறத ஒழிய, ஃபேமிலியில் நம்ம குழந்தைய எப்படி 2 பேர் சேர்ந்து வாழணும், அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் குழந்தை வந்து ஒரு சொசைட்டிவே ஒரு ஸ்ட்ராங்காக போய் ஃபேஸ் பண்ண முடியும். அம்மா கிட்ட தனியாக இருக்கிறேன், இல்லை அப்பா கிட்ட தனியாக இருக்கிறேன், ரெண்டையுமே நான் ஏற்றுக்க முடியாது. அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சிறப்பாக சமுதாயத்தில் வளர முடியும். இந்த ஃபேமிலி பிரச்சனைனால பெரும்பாலும் அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த கோர்ட்டு மற்ற எல்லா விஷயங்களும் பப்ளிக்குமே அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அப்பாவுக்கு இப்போ நான் என் குழந்தைய பார்த்து 2, 3.5 வயசு ஆச்சு. கோர்ட் மூலியமா ஒரே ஒரு நாள் தான் நான் பார்த்தேன். 10 நிமிஷம் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. என்ன பிரச்சனை சார் உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும்? சார் பிரச்சனைன்றது வந்து அவங்க வந்து குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மா கூட தான் நான் இருக்கணும். மொத்த சேலரி ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். எங்கள் அம்மா வந்து வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்டு. ஃபேமிலி சுச்சுவேஷன் மொத்தமே நான் தான் ஃபஸ்ட்டு படித்து வேலைக்கே வரேன். இப்போ அவங்க எங்களுக்கு வீடு கூட இன்னும் கட்டி முடிக்கல. இப்படி இருக்கும்போது நான் இப்போ கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைஞ்சிட்டு எல்லா சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கக்கூடாதான். அவங்க சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு. அவங்களோட முழு கவனம் என்ன, பணம். ஏடிஎம் கார்டு முதல் கொண்டு கொடுத்துட்டு மாதத்துக்கு 100 ரூபாய் தரேன், அதுதான் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கணுன்றாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்டாண்ட் வேற, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ஸ்டாண்ட் வேற. நம்ம பேரண்ட்ஸை பார்க்கவே விட மாட்டாங்க சார். தனியாக தான் வீடு எடுத்து வச்சுருந்தோம். அவங்க அப்பா அம்மா கூட மணிக்கணக்கு அவங்க பேசலாம். அம்மா உடம்பு சரியில்லைனா போய் பார்க்க முடியாது. அவங்களுக்கு தேவையான இப்போ கொரோனா டைமில் மேரேஜ் ஆச்சு. அந்த டைமில் ஒரு 200 ரூபாய் நான் கொடுத்துட்டு வந்து 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட அவங்க வெளில. அப்படி இருக்கும்போது அவங்க எந்த சர்வைவிலுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்களுடைய பிடிவாதத்தினால மொத்த ஃபேமிலியுமே அப்படியே நிற்குது. என்னால் ஒழுங்காக போய் வேலைக்கு செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு வரும்போது மனநிலை பயங்கரமாக பாதிக்கும். போய் ஒய்ஃபை பார்க்குறோம், நம்ம குழந்தைய பார்க்க முடியலையேன்ற சுச்சுவேஷனில் நிறைய மனநிலை பாதிக்க பார்க்கும். குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னாலும் கூட்டிகிட்டு வரதில்லை. ஒரே ஒரு நாள் நான் பார்த்ததோடு சரி. மொத்தம் 4 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் என் குழந்தைய பார்த்துருக்கேன். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும்தான். சொந்த பையனை அங்கிள்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க பாட்டி. அப்படி சொல்லி கூப்பிடும்போது நம்மளுக்கு மனநிலை எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப கஷ்டமா. அப்பா இவங்க தான் அப்பான்னு அவங்க சொல்லி கொடுக்கல. 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மா கண் கூட இருந்ததுனால கண்ணை காமிச்ச உடனே பையன் கிளம்பி போயிட்டான். அந்த பொருளுக்கு திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போன திங்ஸ் வாங்குற வரைக்கும் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் கொடுத்த உடனே வாங்கின உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் என் 4 வருஷத்துல என் குழந்தைக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவே. இப்படி இருக்கும்போது இப்போ பெருசானாலையும் நம்மளை பற்றி அப்பா சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் வளர்க்க போகிறாங்க. அவங்களுக்கு பணம் தேவைக்காக. அந்த குழந்தையினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எல்லா சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவை நான் செய்ய தயாராக தான் இருக்கேன். அப்பாவை பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ கூட பெரும்பாலும் விடுறதில்ல. அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குது. என்னோட நேம் நிஷார் அகமத். நான் இந்த சேவ் இண்டியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற என்ஜிஓவில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலராக இருக்கேன். அதாவது நானும் ஒரு ஸ்டேஜில் ஒரு விக்டிமாக இருந்து இப்போ பல பேர்த்துக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குற அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். விக்டிம்னா என்ன சார் ஆச்சு உங்க லைஃப்? பர்சனலில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். என்னுடைய ஒரு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பொதுமறைப்படுத்தி ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேர் இருக்காங்க. 35,000 பேர் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல இருந்துட்டே இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா வரும் சொல்லுங்க? ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு டேட்ல நடக்கிற, அதாவது கடந்த ஒரு 5 வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மேரேஜ்னு ஒன்று நடந்து ரொம்ப அதிக நாள்லாம் வேணாம். இது வந்து யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நான் இதை சொல்றேன். 1 நாள் 2 நாள் வாழ்ந்துட்டு அடுத்த நாள் போய் கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து ஒரு 7-8 வருஷம் பொய்யான வழக்குகள், வரதட்சணை இது பண்ணாங்க, அடிச்சாங்க, என் மாமியார் கொடுமைப்படுத்துனாங்க. லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னா 1 நாள் 2 நாள்ல என்ன நடக்கும்? ஒரு புது தாம்பத்திய உறவு வந்து அவங்க மேற்கொள்றதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. வந்து 1 நாள் 2 நாள்ல என்ன நடந்திருக்கும்னு யோசிங்க. ஆனா வந்து என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேஸ் கொடுக்க தான் செய்யறாங்க. அந்த கேஸ் எடுக்க தான் செய்யறாங்க. பணம் கேட்குறாங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, எனக்கு பணம் கொடுங்க. அது எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரேட்ல ஆவரேஜா ஒரு சிட்டில ஒரு ரேட் போயிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடியில ஆரம்பிக்குது. 5 கோடி 6 கோடி வரைக்கும் கேட்குறாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா,
அவங்க சைட்ல இருந்து ஒய்ஃப்மே ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சம உரிமை வேணும்னு எல்லா இடத்துலயும் இது பண்ணுவாங்க. ஆனா ஒரு கோர்ட்ல இங்க இருக்கிறவங்களுடைய கேசஸ் பத்தி நான் நிறைய கேசஸ் டீல் பண்ணனால சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவிலாம் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை ஃபேக்கா அங்க வந்து நான் ஒர்க்குக்கே போகல, எனக்கு இவரு பணம் கொடுத்தாதான் நான் என்னால வாழவே முடியும், இல்லைன்னா எனக்கு வேற எதுவுமே கிடையாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஒரு கேஸ் இங்க சென்னையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அவர் பேர் எடுக்க நான் விரும்பல. அவர் ஆந்திரால இருந்து வந்து இங்க சென்னையில வசிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து இவ்வளவுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு. இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பையில இருந்து திடீர்னு நான் கத்தி எடுத்துட்டு கிழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கத்திலேயே வந்து ஷார்ப்பான சைடு ஒன்று இருக்கும், பிளண்டான சைடு ஒன்று இருக்கும். வேணும்னே அதை வச்சுட்டு நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு கே ஸ்டேஷன்ல போயிட்டு என்னை கொல்ல வராரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்து இவரை கூப்பிடுறாங்க, மிரட்டுறாங்க. அப்போ இவருக்கு இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எதுவுமே தெரியாது. இவரும் அங்க போறாரு. இவர்கிட்ட வந்துட்டு நான் எஃப்ஐஆர் போட்டேன் அப்படின்னா உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னா நமக்கு நிறைய போலீஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி இருந்துற செய்யறாங்க, அது நம்மளால தவிர்க்க முடியல. இந்த மாதிரி கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் இன்னொருத்தர் அணுகிறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி ஆகுது இவருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட்டு கை மாறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு இன்ஃப்ளூயன்சரு ஆந்திரால, அங்க இருந்து இங்க வந்து மறுபடியும் இவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஒரு நாள் இவர் வீட்டுல போய் தூங்குறாரு, மறுபடியும் வந்து வீடு பூந்து அடிக்கிறாங்க. ஒரு 3 பேர் வராங்க, அதுல இவங்க ஒய்ஃபும் வராங்க. இவரை வீடு பூந்து அடிக்கிறாங்க. சென்னை ஜிஹெச்ல தான் போய் அட்மிட் ஆகுறாரு. அங்க வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. எம்எல்சி கேட்கிறாரு, மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்கிறாரு. ஏன்னா அதுதான் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பிரச்சனை. ஏன்னா அங்கேயும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. நாங்கள் வந்து சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓட பார்ட்டோட மெம்பர்ஸ். நாங்கள் நவம்பர் 19th இட்ஸ் கோயிங் டு பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் என்ஜிஓவில் நிறைய வரது வந்துட்டு பெண்களால் பாதிக்கப்பட்டு இந்த ஒன் சைடட் லாஸ் இருக்குதுல்ல, அதை மிஸ்யூஸ் பண்ணி ஆண்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட காசு பறிக்கணுன்றதுக்காக பொய்யான வரதட்சணை கொடுமை கேஸு, ஈவன் ஃபால்ஸ் ரேப் கேசஸ் கூட வந்துட்டு வந்திருக்கு. நிறைய ஃபால்ஸ் மொலஸ்டேஷன் கேசஸ், இந்த மாதிரி டைப் ஆஃப் கேசஸ்லாம் வருது. நான் வந்து சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனில் ஒரு கவுன்சிலராக இருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் வந்து 35,000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு லீகல் கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க மனதளவில் வந்துட்டு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் சேர்த்து கொடுக்குறோம். நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சண்டை அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் நார்மல் சண்டை வரும்போது வந்துட்டு அது டெஃபினட்டாக கிரிமினல் கேஸாக போய் முடிக்கிறாங்க பெண்கள். ஒரு நார்மல் ஆர்குமெண்ட் தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதையே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க சொல்கிற பேச்சை கேட்கல, இல்லை வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போகல. ஃபார் எக்ஸாம்பிள் என் கேஸில் வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளையா போகலன்றது தான் பிரச்சனையே. அவங்க இஷ்டத்துக்கு நான் ஆடலை அப்படின்னு இருக்கும்போது இதே மாதிரி நிறைய ஹஸ்பண்ட்ஸும் வந்துட்டு நம்மளால அந்த இதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க நினைக்கிற இல்லீகல் அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ண முடியாது. சில பெண்கள் வந்துட்டு எனக்கு இந்த வீடு வாங்கி கொடு அப்படின்வாங்க. நம்மளால வந்துட்டு பண்ணணும்ல, முடியாத பட்சத்தில் வந்துட்டு அது ஆர்கியூமெண்ட்டால இருந்து அது வந்துட்டு கடைசியில் அவங்க குடும்பத்தில் அவங்க நம்ம மிரட்டினா கண்டிப்பாக நம்ம மேலே பொய் கேஸும் போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. ப்ளஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்துட்டு என்னதான் உண்மையை சொன்னாலும் சரி, இல்லை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டினாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 498 எஃப்ஐஆர் உள்ளதான் செய்யும். நாங்கள் பார்த்துருக்கோம். வந்துட்டு க்ளோஷர் ரிப்போர்ட் தர மாட்டாங்க, பி சம்மரிலாம் தர மாட்டாங்க. டெஃபினட்டாக அதை எஃப்ஐஆராக மாற்றி ஒரு 5-10 வருஷம் கேஸ் ஓடும். எதுக்குன்னா வந்துட்டு குவாஷ் போனால் கூட அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் ஓப்பனாக இருந்தால் தான் வந்துட்டு இவர் செட்டில்மெண்ட்டுக்கு வருவார். ஒரு ஆம்பளை வந்துட்டு ஒரு 50,000 தான் சம்பாதிப்பான், அவன்கிட்டே வந்துட்டு எனக்கு 1 கோடி கொடு 2 கோடி கொடு அப்படின்னு தான் ஆலிமோனி டிமாண்ட்ஸ் இருக்குது. நம்மளால முடியாது இல்லை. அதனால வந்துட்டு கேசஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சிஃப் என்ஜிஓ மூலமாக வந்துட்டு இந்த சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் சிஃப்னு ஷார்ட்டாக கூப்பிடுவோம். ஆம்பளைங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஃபால்ஸ் கேசஸ் டவுரி கேசஸ்லாம் போடுறதுனால நிறைய மென்டல் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து நிறைய ஆகிட்டு இருக்கு. ஆண்களுக்கான ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த ஆண்கள் தினத்தை முன்னிட்டு இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆனது 2007. அதுக்கப்புறம் நான் தான் டைவர்ஸ் கேஸ் போட்டேன் 2009. இன்னும் போயிட்டு இருக்கு சார் கேஸ். ஏன்னா அவங்க வந்து சென்னை பிடிக்காது அவங்களுக்கு. ஷீ இஸ் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ அதனால் ஷீ வாண்ட்ஸ் மீ டு ஷிஃப்ட் மை ஜாப் டு ட்ரிவாண்ட்ரம். அப்புறம் கன்சீவ் ஆனவொடனே அவங்க வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டாங்க.
கல்யாணம் ஆன ஒரு 2வது நாளே அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எனக்கு உங்கள் அக்காவை பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க, தட் இஸ் மை பிரதர்ஸு இல்லை சிஸ்டர்ஸ் வர்றது, அந்த மூமெண்ட்ஸு, அம்மா இதெல்லாம் பிடிக்கல. அதாவது அந்த வீட்டில் வந்து நானும் அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னும், மற்றவங்க எல்லாரையும் வெளியில் துரத்தி விட்டுணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது பாசிபிள் இல்லை சார். ஏன்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி, அது பாசிபிள் இல்லை. ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிருக்கோம் பாபா. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.